Hi guys, welcome to IMO. ஸோ MGSKKK வெல்கம் டு IMO. ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட வீடியோ பண்ணி. கிரிக்கெட்டை பத்தி நம்ம நிறைய பேசுறதுல டாபிக் இருந்தும் பேச முடியல, டைம் இல்லாதனால. ஐ திங்க் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சாம்பியன்ஸ் ட்ராபி ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, அந்த டொமஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் சான்சஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. பட் பெருசா எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அதே 2023 ஓடி வேர்ல்ட் கப் நம்ம என்ன எடுத்துட்டு போனோமோ அதே டீம் தான். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் அவ்வளவுதான். ஓவராலா பார்க்கும்போது இட்ஸ் அ குட் டீம், பட் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணிருக்கலான்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இந்த இந்த ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல திஸ் வில் பி a குட் டீம் ஃபார் அந்த வின் பண்றதுக்கான ஒரு டிராஃபி வின் பண்றதுக்கான டீம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வி கேன் டிஸ்கஸ், அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்ஜி, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு? இல்லை, இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி டீம் எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போட்டப்ப தான் ஜடேஜெல்லாம் உள்ள வராரு. எனக்கு என்னன்னா ஒரு ஃபாஸ்ட் பாலர் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. 3 ஃபாஸ்ட் பாலர் மட்டுமே வச்சு போக முடியாது. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து முழுசாக ப்ளீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான்னு தோணுது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த என்ன மாதிரி ஷப்பிளில் டீம் வந்து இல்லை பிளேயிங் லெவலில் வைப்பான்றது வந்து ஒரு கியூரியஸாகவும் இருக்கு. இது ஒரு சக்ஸஸ் ஆகிற டீமோட தான் எனக்கு தெரியுது. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டீம் அனௌன்ஸ் பண்ணு ஒரு சர்ப்ரைஸோட சில சர்ப்ரைஸுங்களும் சில வந்து ஒரு டீசென்டான ஒரு டீம் மாதிரி தான் தோணுது. இதுக்கு முன்னாடி நம்ம 2013 வின் பண்ண டீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸோட போனாங்க. ஆனா இந்த டீம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம போனாங்க. ஆனா இந்த டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸோட போனாங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். கேகே, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டீம் வந்து ஓகேவா இல்ல? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, நம்ம ஐசிசி டிராபிக்கு போனோம்னா நமக்கு எல்லாமே வந்து நாக் அவுட் மேட்ச் தான். ஒரு மேட்ச் தோத்துட்டாலுமே நம்ம இன்னொரு மேட்ச் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்குவாடுன்ற போது பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபாஸ்ட் பவுலிங்ல இன்னொருத்தர் யாருன்னா ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி அந்த 4 ஸ்பின்னர்ல ஒருத்தவங்களை குறைச்சிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆட் பண்ணியிருந்தா மேபி பர்ஃபெக்ட் டீமா இருந்திருக்குன்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளவுதான். ஸோ அதான் உங்களுடைய எல்லாருடைய கொஸ்டினுமே என்னன்னா, 4 ஸ்பின்னர் தேவையில்ல, ஒரு பாஸ்ட் பவுல் எக்ஸ்ட்ராவா அடிஷனா போயிருக்கலாம்னு சொல்ல வரீங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்குள்ள சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஐ திங்க் அதை நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து இப்பதான் டெபியூ பண்ண போறாரு. அவரை வந்து நீங்க ஸ்குவாட்ல எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஓகே, பர்ஃபெக்ட். நீங்க வந்து சுப்மன் கில்ல வந்து நம்ம ஐ திங்க் நான் நினைச்சேன் இப்ப நம்ம வந்து சுப்மன் கில்ல கண்டிப்பா பிளேயிங்ல அவரோட இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஏன்னா அவரோட ஃபார்ம் அந்த அளவுக்கு டிப் ஆயிருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சாம்பியன் ஸ்டார் மாதிரி ஒரு இதுல வந்து நம்ம ட்ரை பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கும்போது அவருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து அவரை டீம்ல ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப ரோஹித், விராட் கோலி, அதே மாதிரி நீங்க சுப்மன் கில்ல கையை வைக்க முடியாது. சோ டு யூ திங்க் இது பேருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஜெய்ஸ்வால் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா பார்க்கும்போது அவர் தான் இந்தியன் டீம் ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ அவரு உள்ளக்கிறது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லை. கில்லோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்மட் சேஞ்ச் ஆகுது. நம்ம லாஸ்டா அந்த டெஸ்ட் பிஜிடி எல்லாம் விட்டுடுவோம். ஒன் டேல அவரோட ஆவரேஜ் எல்லாம் 55 அவ்வளோ நல்லா இருக்கு. டீசென்ட் பர்ஃபார்மர் தான். பட் வைஸ் கேப்டன்றது கொஞ்சம் ஓவரா அவர் வந்து இது பண்றோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. உங்களுடைய ஒப்பீனியன்? நம்ம இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது 2 பேருமே யங்ஸ்டர்ஸ் தான். பட் ஆனா நம்ம எஸ்எஸ்வி வந்து ஓப்பனிங்ல பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ரோஹித் சர்மாவும் எஸ்எஸ்வியும் போட்டோம்னா, ரோஹித் சர்மா மேபி ஒரு பக்கம் நின்று ஆடினாலும் எஸ்எஸ்வி ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணுவாரு. அவங்களோட காம்பினேஷன் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இப்போ வைஸ் கேப்டன்லாம் தலைவனை கொடுத்துட்டு அவனை ஓப்பனிங் தான் இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்எஸ்வி அவரோட பிளேஸ் வந்து கொஸ்டின் மார்க் தான் டீம்ல. ஏன்னா கேஎல் ராகுல உட்கார வச்சுட்டு 4th பிளேஸ்ல சுமன் கில்லு, ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் ஆடுவாங்களா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். பார்க்கலாம் எப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ எல்லாமே நமக்கு நாக் அவுட் மேட்ச் தான். ஸோ இவங்க டெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் டைமே கிடையாது. ஆனா என்னன்றதுதான் ஒரு கொஸ்டின் மார்க் தான் சீரியஸாவே. இல்ல அதுல நம்ம அந்த நீங்க வந்து இப்போ சுப்மன் கில்ல பத்தி நம்ம பேசுறதுனால சொல்றேன். நாட் ஓன்லி சுப்மன் கில், இப்போ லாஸ்டா ஒரு 2 வருஷமா ஐ திங்க் 2023 வேர்ல்ட் கப்க்கு அப்புறமே நம்ம வந்து ஒரு 5 ஓடியே தான் ஆடி இருக்கோம்னு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா கூட 2-3 மேட்ச் ஆடி இருக்கோம். ஸ்ரீலங்கா கூட ஒரு 2 மேட்ச் ஆடி இருக்கோம். இவ்வளவுதான் 5 மேட்ச் தான் ஆடி இருக்கோம். ஏறத்தாழ ஒரு 1 இயருக்கு அப்புறம் 1.5 இயர்ல நம்ம ஒரு 5 மேட்ச் தான் ஆடி இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க ரீசெண்ட் ஃபார்மை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு டொமஸ்டிக் ஆடிட்டு வந்திருக்காரு. கேஎல் ராகுல் சரி, ரிஷப் பண்ட் சரி, அதே மாதிரி விராட் கோலி கூட சரி,
ஹர்திக் பாண்டியா கூட சரி, இவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய லாஸ்ட் ஒரு 2 வருஷமா ஆடி நிக்கிற மேட்சே பார்த்தா மோஸ்ட்லி 5ல இருந்து 6 மேட்ச் தான். அப்படி பார்க்கும்போது ஒருவேளை அந்த டொமஸ்டிக்க பேஸ் பண்ணி, ஏன்னா நீங்க வந்து கௌதம் கம்பீர் கோச் ஆகும்போதே சொன்னாரு, விஜய் ஹசாரே டிராபி எல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து சாம்பியன்ஸ் டிராபிக்கு ஸ்குவாட் எடுப்போம்னு சொல்லிட்டு. நீங்க ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபில ஆடின சாரி நம்ம விஜய் ஹசாரில் ஆடின யாருமே சாம்பியன்ஸ் டிராபில செலக்ட் ஆகல. ஈவன் கருண் நாயரா இருக்கட்டும், மயங்க் அகர்வாலா இருக்கட்டும், பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பையன் வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் டாப் பர்ஃபார்மன்ஸ், யாருமே செலக்ட் ஆகல. ஒரு அந்த 2 வருஷமா கிரிக்கெட்டே ஒரு 1.5 வருஷமா ஓடி ஆடாத ஒரு பிளேயர்ஸை நீங்க மறுபடியும் பிலீவ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. ஸோ அந்த காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த அவங்களுக்கு எதுவுமே இடம் கொடுக்கறதுக்கு பெருசா யாரும் எந்த ஸ்லாட்லயுமே இடம் இல்லை அப்படி, அதனாலதான் அவங்க வந்து டொமஸ்டிக் ப்ரிப்பேர் பண்ணலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல டேலண்டான பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கும் வாய்ப்பு பிளேயர் ஸ்குவாட் லெவலில் செலக்ட் ஆகும்போது அவர் இருக்கலாடின்னு தோணும். பட் இந்த ஸ்குவாட்ல யாரை வந்து எடுத்துட்டு அவருக்கு வந்து இடம் கொடுக்குறது வந்து தெரியல. ஏன்னா இது வந்து பார்க்கும்போதே கரெக்டா இருக்கு, ஸ்லாட் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ ஒரு கருணாயருக்கும் வாய்ப்பு இல்லை. சஞ்சு சாம்சன் தாண்டி கருணாயருக்கு வாய்ப்புன்றது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இருக்கு. சஞ்சு சாம்சன் லாஸ்ட் ஒரு 3-4 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கே இந்த ஸ்குவாட்ல வாய்ப்பு இல்லாத போது அவருக்கு வாய்ப்புன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஆனா இப்ப யாருமே டீமை நான் பிளேம் பண்ணல. டீம் இஸ் குட், நான் நல்ல டீம் தான் சொல்ல வரேன். என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் டீம். ஏன்னா இதை விட்டா நம்ம இதோட பெஸ்ட் டீமா எடுத்துட்டு போயிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அது நான் ஒத்துக்கிறேன். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வருஷமா ஒரு 5 ஓடியே தான் நம்ம ஆடி இருக்கிறோம். எதை வச்சு நம்ம போக முடியும்? நம்ம எதை வச்சு எதை பேஸ் பண்ணி நம்ம போக முடியும் அப்படின்ற போது, இஃப் ரீசெண்ட் ஃபார்ம்ல இருக்கிற யாரையாவது ஒருத்தர் வச்சிருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய கொஸ்டின். ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்து ஒருத்தர் 2 பேர் ஆட் பண்ணிருக்கலாமா அப்படின்றது என்னோட கொஸ்டின். டொமஸ்டிக் மேட்ச் வச்சு நம்ம டைரக்டா ஐசிசி டோர்னமெண்ட்ல வந்து வாய்ப்பு கொடுக்குறது வந்து எந்த அளவுக்கு அது பாசிபிள்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஏதோ ஒரு சீரீஸ்னா அதுல வாய்ப்பு கொடுத்ததுன்னா செக் பண்ணி பார்க்கலாம். டொமஸ்டிக்லும் டைரக்டா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட், ஒரு நாக் அவுட் மேட்ச் அந்த மாதிரி இடத்துல வாய்ப்புன்றது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இந்த இடத்த பார்த்தா பியூரா வந்து எக்ஸ்பென்ஸ் பேஸ் பண்ணி தான் போயிருக்காங்க. கில் வந்து ப்ராப்பரா ஓப்பனிங்ல நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எடுத்திருக்காங்கன்னு தோணுது. ஓகே, அப்ப நீங்க சொல்றபடி அப்படிதான் பார்த்தாகணும். பட் ஓகே, கில் வந்து நம்ம T20ல எப்படி டெஸ்ட் எப்படின்றத விட ஓடிஏல அவருக்கு வந்து ரொம்ப குட் ஃபார்மேட் தான், ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அடுத்த இன்னொரு கொஸ்டின் நான் எதுக்கு வரேன்ட்டா, இப்போ வந்து 4 ஸ்பின்னர் எடுத்துன்னு போயிருக்கிற கொஸ்டினுக்கே நான் வரேன். ஏன் 4 ஸ்பின்னர்னு சொல்றேன்னா, நம்ம எல்லா மேட்சுமே துபாயில தான் ஆட போறோம். மற்ற டீமுக்கெல்லாம் அந்த ரிலாக்ஸேஷன் கிடையாது. நம்ம வந்து பாகிஸ்தான் போகாதனால நம்ம 4 மேட்சுமே துபாயில தான் ஆட போறோம். அப்படி துபாயில ஆடுற மாதிரி ஒரே கிரவுண்ட்ல இருக்கும்போது நம்ம ஈஸியா கடிச்சிடலாம். அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு மேக்ஸிமம் 2 ஸ்பின்னர்ஸ் தான் ஆட முடியும். நீங்க ஆல்ரெடி எம்ஜியும் கேக்கையும் மென்ஷன் பண்ணீங்க. ஐ திங்க் எஸ்கே கூட மென்ஷன் பண்ணாரு. 2 ஸ்பின்னரோட தான் நம்ம போறோம். மேட்ச் பிளேயிங் லெவலில் 2 ஸ்பின்னர் தான் ஆட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் வச்சுக்கிட்டு ஒரு பேக்கப் வந்து அட்லீஸ்ட் சிராஜுக்கோ இல்ல இன்னொரு பாஸ் பவருக்கோ கொடுத்துருக்கலாமோ. அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் வந்து 3 பாஸ் பவர்ல 2 பாஸ் பவர்ல ஒரு மேட்ச் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஃபார்முலால தான் 3 பாஸ் பவர் எடுத்திருக்காங்க. ஒரே மேட்ச்ல 3 பாஸ் பவர் யூஸ் பண்றதுன்னா இன்னொரு அடிஷனல் ஒரு பாஸ் பவர் வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க டீம்ல. ஸ்பின்னர் வந்து அதிகமா ஸ்பின்னர் வந்து நமக்கு எப்படி இருக்காங்கன்னா பர்ஃபெக்ட் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்காங்க. ஒரு ஜெட்டுவா இருக்கட்டும், ஒரு வாஷியா இருக்கட்டும். ஸோ அப்படி பார்க்கும்போது குல்தீப் யாதவுக்கு அந்த ஒரு ஸ்பின்னர் ஸ்லாட் இருக்கும்போது நம்ம வந்து வாஷி இல்லைன்னா ஜடேஜா யாராவது ஒண்ணு பிக் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அப்படிதான் ஒரு 3 ஸ்பின்னரோட போவான்றது என்னோட கருத்தா இருக்கு. இல்ல, நான் எஸ்கே கிட்ட கூட ஒரு கேள்வி கேட்கணும். என்னன்னா, இப்போ வந்து அவர் மென்ஷன் பண்ணார், இன்ஜுரி பாயிண்ட் மென்ஷன் பண்ணார். இன்ஜுரி பாயிண்ட்னா இப்போ முகமது சமி இன்ஜுரி, ஜடேஜா இவரு யாரு ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிற ஒரு ஆளு, பும்ரா ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிற ஒரு ஆளு. ஸோ 3 பேருமே நம்ம பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா இருப்பாங்க. முகமது சமி, பும்ரா, ஹர்திக் பாண்டியா, இந்த 3ல ஒருத்தருக்கு இன்ஜுரி கன்சர்ன் ஆனா கூட நீ கண்டிப்பா பேக்கப் பிளேயர் தேடி போய் ஆகணும். அது கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இவங்க எல்லாருமே அடிக்கடி இன்ஜுரி ஆகிற பிளேயர்ஸ். ஆனா நீங்க ஒரு சிராஜ் மாதிரி பிளேயர் பாருங்க, அவரு லாஸ்டா ஒரு 3 வருஷம் கிரிக்கெட் ஆடிட்டே இருக்காரு. ஐ திங்க் அவர் இன்ஜுரின்ற கன்சர்னே வரல. அப்படி பார்க்கும்போது அவங்க ஒருவேளை அதை கன்சிடர் பண்ணியிருந்தா ஒருவேளை இன்ஜுரிக்கு பேக்கப்பா இருந்திருக்குமோ? இல்ல, அவங்க ஏன் கன்சிடர் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த ஸ்பின்னர்ஸ் மேல வந்து ஆல்ரவுண்டர் மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால பாஸ் பவுலர்ஸ் வந்து அவங்க வந்து எப்படி எந்த ஒரு காம்பினேஷன்ல போறாங்கன்னு எனக்கே ஒரு குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா ஒருவேளை பும்ரா ஃபிட் ஆயிட்டா பிரச்சனை இல்லை. நாம வந்து அவர் ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலர், அவரு என்ன சொல்றது,
ஒரு நியூ பால்லும் போடுவாரு, ஒரு டெத் ஓவர்லயும் போடுவாரு. ஸோ பிரச்சனை இல்லை. ஆனா வந்து அவருக்கு வந்து ஃபிட்னஸ் இல்ல அப்படின்ற போது தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து அவங்க எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனா 4 ஸ்பின்னர்ன்றது வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஸ்பின்னரா இருக்கட்டும், ஆல்ரவுண்டரா இருக்கும், யாருக்குமே வந்து பேக்கப் பிளேயர் தேவையில்லை. ஆனா பாஸ் பவுலர் கண்டிப்பா ஒரு பேக்கப் பிளேயர் தேவைப்பட்டிருக்கு. அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப இந்தியன் டீம் வந்து ஸ்பின்னரோட போனதுக்கான காரணம், இப்ப ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா துபாயில நிறைய மேட்ச் ஆடி இருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் வந்துட்டு அவங்க நிறைய ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணி தான் அங்க வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப இவங்க யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு ஜென்யூனான ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர், அப்புறம் ஹர்திக் பாண்டியா, அப்புறமா ஒரு 3 ஸ்பின்னரோட போனா மேபி அவங்களுக்கு பேட்டிங்லயும் டெப்த் கிடைச்சிருது, பிளஸ் ஸ்பின்னர்ஸ்லயும் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்குவாட் செலக்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. கரெக்ட் தான். பட் ஆப்வியஸ்லி நம்ம டீம் வைஸ் பார்த்தா நம்ம எந்த ஒரு குறையுமே டீம்ல சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே லெஜெண்டரி பிளேயர். ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி, KL ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர், முகமது ஷமி, ஜஸ்பிரித் பும்ரா, இந்த டீமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டீம். பட் என்ன ரீசன்னால நான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா ஃபீல் பண்றேன்னா, எல்லாருமே ஃபார்ம் டிப் ஆயிருக்காங்க இப்போ. அதுதான் முக்கியமான விஷயம். யாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் ஃபார்ம்ல இல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களுடைய பெஸ்ட் ஃபார்ம்ல இல்ல. கீப்பர் வந்து இல்ல இப்ப பிளேயிங் லெவல் வந்து கீப்பர் யாரு ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல ஒரு வேளை KL ராகுல் சான்ஸ் கிடைக்குமா, இல்ல ரிஷப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவாரா, இல்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை நமக்கு தெரியல, அதுதான் பிரச்சனை. இப்ப KL ராகுல நீங்க கொண்டு வந்து கீப்பர் ஆடினா மட்டும்தான் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடும். ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட முடியும். இல்லாட்டி நீங்க ரிஷப் பண்ணிட்டு ஆடினீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட முடியாது. டாப் 3 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ரோஹித் சர்மா, SSV ஜெய்ஸ்வால், விராட் கோலி முடிஞ்சுது. நம்பர் 4 நம்பர் 5 எய்தர் நீங்க வந்து நம்பர் 4 ராகுல் கொடுத்துட்டு நம்பர் 5 ஸ்ரேயாஸ் ஐயர் ஆர் இவருக்கு தான் கொடுக்க முடியும். யாருக்கு? அவர் பேர் என்ன? பண்ட். ரிஷப். அந்த 5th பிளேஸ் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லாட்டி ரிஷப் பண்ட் தான் கொடுக்க முடியும். நம்பர் 6 வந்து யாருக்குன்னா ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 ஜட்டு ஆர் அக்சர் பட்டேல், நம்பர் 8 நம்பர் 9 நம்பர் 10 நம்பர் 11 ப்ராப்பர் பவுலர்ஸ், குல்தீப் யாதவ், முகமது ஷமி, அப்புறம் இன்னும் ஒரு பாஸ்ட் பவுலர். இந்த மாதிரி தான் நம்ம போறோம். அப்படி பார்க்கும்போது மேபி ஒரு பவுலர் குறைச்சிட்டு 5 பவுலரோட போய் ஹர்திக் பாண்டியாவை யூஸ் பண்றாங்களா, இல்ல KL ராகுல் கிளவுஸ் எடுத்துட்டு பண்ட வக்கோரைக்கு போறாங்களான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஒருத்தர் பேக்கப்பா தான் இருக்க முடியும். இல்ல KL ராகுல் ரிஷப் பண்ணிட்டா பார்க்கும்போது KL ராகுல் பக்கம் தான் மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட ஒன்டே கெரியர் பயங்கரமா இருக்கும். KL ராகுல தூக்க போறதில்ல. அவருடைய கொஸ்டின் என்ன, கிளவுஸ் யார் பார்ப்பாங்கன்ட்டு. கண்டிப்பா ரிஷப் பண்ட் உள்ள வரும்போது கண்டிப்பா ரிஷப் பண்ட் தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம ரிஷப் பண்ட் வந்து எந்த ஆப்ஷன் வைக்கணும்னா, நம்ம ஸ்ரேயாஸ் ஐயரா ரிஷப் பண்ட்னு வரணும். ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா மேபி அவருக்கு போது வேணா ரிஷப் பண்ட் அந்த ஸ்லாட்ல ஆட வைக்கலாம். மற்றபடி KL ராகுல் வந்து மாத்தி ஸ்ரேயாஸ் ஐயர் விட முடியும் சான்ஸ் கிடைக்கும். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஸ்லாட் இல்லையே. சோ அது கொஞ்சம் மாட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு இல்லைன்னா ரிஷப் பண்ட் லாஸ்ட்ல பெஞ்ச்ல தான் இருந்துட்டு வர போறாரு. பர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கே இல்லைங்க. 2-3 மேட்ச் தான் நாக் அவுட். 3 மேட்ச் தான். 3த்துல ரீப்ளேஸ்மெண்ட் வேணா வச்சுக்கலாம். அந்த ஸ்லாட்ல வந்து மேபி பர்ஃபெக்ட்டா இருப்பாரு ரிஷப் பண்ட். இல்ல எனக்கு தெரிஞ்சு பண்டோட தான் போவாங்க. ஏன்னா நமக்கு அந்த மிடில் ஆர்டர்ல அங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இருக்கணும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா பண்ட்டுக்கு அப்புறமா நம்ம ஹர்திக் பாண்டியா வருவாரு, ஜடேஜா இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு, வாஷிங்டன் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தானே. குல்தீப் யாதவ் கூட ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர்ல போயிடுவாங்க. பட் இல்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாமே வந்து ஃபினிஷரா தான் எடுப்பாங்க. ஓடி ரெக்கார்டு படி பார்த்தா ரிஷப் பண்ட் வெரி லோ. நீங்க அவர் டெஸ்ட் டாப் கிளாஸ், ஆனா ஓடி ரெக்கார்டு அவர் நீங்க கம்பேர் தான் அதர் பிளேஸ் வெரி வெரி லோ. ஐ திங்க் அவங்க கிளவுஸ் வந்து ராகுல் கிட்ட கொடுத்துட்டு தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரிஷப் பண்ட் வில் பி a பேக்கப் கீப்பர், அவ்வளவுதான். அப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். வில் சி, அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் என்னுடைய ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, இது நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், இது பெஸ்ட் டீம் ஆனா நாட் இன் த பெஸ்ட் ஃபார்ம். இது வந்து பெஸ்ட் டீமா இருக்கு ஆனா பெஸ்ட் ஃபார்ம்ல அவங்க இல்ல. ஒருவேளை எல்லாமே கிளிக் ஆகி அந்த இடத்துல வந்து அவங்க ஃபார்ம் ரீகெயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, சாம்பியன்ஸ் டிராபி கண்டிப்பா நமக்கு இன்னொரு சாம்பியன்ஸ் டிராபி உண்டு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இதுல. எனக்கு என்ன சந்தேகம்னா, வைஸ் கேப்டன் கொடுத்தது தான். வைஸ் கேப்டன் கொடுத்ததுல ஒரு ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், KL ராகுலா இருக்கட்டும், 2 பேரும் ப்ரோன் கேப்டன்ஸ். ஹர்திக் பாண்டியா 2 IPL டைட்டில் வின் பண்ணியிருக்காரு.
லைக் கேஎல் ராகுலும் இன்டர்நேஷனல் மேட்சுக்கு கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. ஈவன் அவரை தாண்டி ஒரு சுபம் கில்ல சேவ் பண்ணி அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்குறாங்கன்னா என்ன ரீசனா இருக்கும்? ஏதாச்சும் எனி ஐடியாஸ்? அது ரியலி தெரியுது உங்களுக்கு, அது நம்ம எல்லா இடத்துலயுமே பார்த்தோம். நம்ம இல்ல பும்ரா கூட இருக்காரு. இது கண்டிப்பா இருக்காரு. ஓப்பனா சொல்லணும்னா இதை பிசிசிஐ பாலிடிக்ஸ் தான் நம்ம சொல்லணும். பட் நமக்கு ரியலி தெரியாது. ஆனா இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அதுதான் உண்மை. எந்த விதத்துல நீங்க வந்து சுப்மன் கில்ல கேப்டனா பாக்குறீங்கன்னு நிஜமா எனக்கு புரியல. என்ன தாட்ல நீங்க சுப்மன் கில்ல பிளேயிங் லெவல்ல வைக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே அவருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க கேப்டனா இருந்தா கூட வந்து 2 மேட்ச் கண்டினியூஸா ஃபெயில் ஆனீங்கன்னா 3rd மேட்ச் வந்து டிராப் ஆகி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் வரும் நம்ம ப்ரெஷர். ஏன் ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தே இது ஸ்டெப் டவுன் பண்ணலையா ஆஸ்திரேலியா சீரீஸ்ல? சோ அதெல்லாம் ஒரு ரீசனா இருக்காது, வேற ஏதோ ரீசனா இருக்கும். டிராவல் பத்தி யோசிக்க முடியாது டோர்னமெண்ட்ல. நீங்க ஒரு சீரியஸா பாக்குறது வேற. இல்ல பேக்கப் பிளேயர் எடுத்துட்டு போறாங்கல்ல. அது வந்து நான் ரியலி நான் அந்த டாபிக் குள்ளவே போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அது பேசிட்டா அவ்வளவு ஒரு ஆர்ஷான டாபிக்கா மாறிடும். ஏன்னா ரியலி நமக்கு தெரியும் கேப்டன் மெட்ரியல் வந்து ரிஷப் பண்ட் இருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காரு, ஸ்ரேயாஸ் ஐயர் சாம்பியன்ஸ் டிராபி வின் பண்ணாரு, துலீப் டிராபி வின் பண்ணாரு, விஜய் ஹசாரா கிட்ட வரையும் போயிட்டு வந்திருக்காரு. அவரோட ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்க தகுதி இல்லாத நபர் இல்ல. அதே மாதிரி பும்ரா நமக்கு அந்த அளவுக்கு பண்ணாரு ஆஸ்திரேலியா சீரீஸ்ல. ஹர்திக் பாண்டியா முன்னாடி அவர் தான் நம்ம கேப்டனா புகழ்ந்துட்டு இருந்தோம். சோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்க யங்ஸ்டரா பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ரேயாஸ் ஐயர் கொடுங்க. அவரும் 28 தான் ஆகுது, 28 29 தான் ஆகுது. நீங்க அவருக்கு கொடுங்க. ஒரு சீனியர் ப்ரோவா வேணும்னா நீங்க இவருக்கு போங்க, கேஎல் ராகுலுக்கு போங்க. இல்ல நல்ல ஒரு பவுலிங் கேப்டனா பாத்தீங்கன்னா பும்ராவுக்கு போங்க. எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ப்ராப்ளம் அது கிடையாது. அது வந்து நம்ம உள்ள டிக் பண்ண இல்ல ப்ராப்ளம் வந்து அது கிடையாது ஆக்சுவலி. இல்ல ப்ராப்ளம் வந்து அது கிடையாது. ப்ராப்ளம் வந்து அது கிடையாது. நம்ம அது உள்ள போனா அது உங்களுக்கு ரியலி புரியும் நான் என்ன பேச வரேன்ட்டு. சோ அந்த பாலிடிக்ஸ் குள்ள நம்ம போனோம். நாம அது எப்ப பேச போறோம்னா இன்கேஸ் இந்தியா லாஸ் ஆச்சுன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஃபெயிலியர் ஆனா கண்டிப்பா அது வரைக்கும் நம்ம நெகட்டிவா சொல்ல தேவையில்ல. ஐ ஹோப் நம்ம எப்படி 2013 எடுத்துட்டு வந்தோமோ அதே மாதிரி எடுத்துட்டு வருவோம்னு நம்பலாம். ஏன்னா நமக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவ்வளவு முக்கியமான கப். ஓடி வேர்ல்ட் கப் வந்து ஒரு மைலில் விட்டுட்டோம். அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பேட்ஸ்மேன் நல்லா பண்ணியிருந்தா கூட நம்ம கப் அடிச்சிருக்கலாம். அப்படி ஒரு சமயம். பட் அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம். அதை வந்து இதுல விடவே கூடாதுன்ற ஒரு நம்பிக்கையோட நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஐ ஹோப் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அவர் இந்தியா டீம். உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.